SASDOவின் பிரதான செய்திகள். தலைப்புச் செய்திகள். அனுர அரசுக்கு காத்திருந்த அதிர்ச்சி. நாட்டில் அதிகரித்துள்ள உப்பு பற்றாக்குறை. இலங்கை அரசின் கொடூரம். யாழில் அடங்காத மணல் மாஃபியாக்கள். கனடாவில் இனப்படுகொலை நினைவு சின்னம் குறுக்கிடும் நாமல். ட்ரம்பின் மூக்கை உடைத்த இந்தியா, ட்ரம்பின் கருத்துக்கு மறுப்பு. தொடர்பன விரிவான செய்திகள். தாயக செய்திகள். குறுகிய காலத்தில் 3 தேர்தல்களை சந்தித்த தேசிய மக்கள் சக்தி முதல் 2 தேர்தல்களையும் பார்க்க இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் பெரும் சரிவை எதிர்நோக்கியுள்ளது என்று கனடாவில் உள்ள இராணுவ ஆய்வாளர் நேர குணரட்னம் தெரிவித்துள்ளார். மேலும் அவர் தெரிவித்துள்ளதாவது, இந்த தேர்தலின் மூலம் தேசிய மக்கள் சக்திக்கு மக்கள் ஒரு செய்தியினை கூறியுள்ளார்கள். தங்களின் அதிருப்தியின் ஒரு பக்கமாக மக்கள் தங்களுடைய வாக்குகளை எதிர்க்கட்சியினருக்கு அளித்துள்ளார்கள். தமிழர் பகுதியை எடுத்துக்கொண்டால் நாடாளுமன்ற தேர்தலை விட உள்ளூராட்சி தேர்தலில் தமிழ் கட்சிகளுக்கான வாக்கு வீதம் அதிகரித்துள்ளதை காண முடிகிறது. தமிழர் பகுதிகளில் இந்த தேர்தல் ஊடாக தேசிய மக்கள் சக்தி வீழ்த்தப்பட்டிருக்கிறதே தவிர ஒழிக்கப்படவில்லை என்றும் குறிப்பிட்டுள்ளார். உப்பு இறக்குமதியில் ஏற்பட்டுள்ள தாமதம் காரணமாக சந்தையில் உப்பு பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளதாக உப்பு உற்பத்தியாளர் சங்கத்தின் தலைவர் கனகே அமர்சிங்க தெரிவித்துள்ளார். அரசாங்கம் 30 மெட்ரிக் டன் உப்பை இறக்குமதி செய்ய முடிவு செய்திருந்தாலும் அது தாமதமாகி வருவதாகவும் அதனால் சந்தையில் உப்பு பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளதாகவும் அமர்சிங்க கூறியுள்ளார். அடுத்த வாரத்துக்குள் உப்பு இருப்புகள் சாதாரண நிலைக்கு வரும் எனவும் தற்போதுள்ள பற்றாக்குறை கட்டுப்படுத்தப்படும் என்றும் அமர்சிங்க சுட்டிக்காட்டியுள்ளார். இந்நிலையில் 1 கிலோகிராம் உப்பு 450 தொடக்கம் 500 வரை விற்கப்படுவதற்கான நிலை காணப்படுவதாக நுகர்வோர் தெரிவித்துள்ளார்கள். இதற்கமைய உப்பின் விலை குறித்து நுகர்வோர் விவகார அதிகார சபைக்கு முறைப்பாடுகள் வந்துள்ளதாகவும் தேவையான நடவடிக்கைகள் எடுக்குமாறு சோதனை அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளதாகவும் நுகர்வோர் விவகார அதிகார சபையின் இயக்குனர் அசல் பண்டார விளக்கம் அளித்துள்ளார். இலங்கை அரசின் கொடூரமும் கஞ்சிகூடகின்றி எமது மக்கள் உயிரக்க செய்யப்பட்ட மனிதாபிமானமற்ற செயற்பாட்டினையும் எமது எதிர்கால சங்கதியினர் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதுடன் எமது மக்களுக்கான நீதி நிலைநாட்டப்பட வேண்டும் என்பதற்காக இன அழிப்பு வாரத்தினை தொடர்ச்சியாக முன்னெடுத்து வருவதாக மட்டக்களப்பு மாவட்ட வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் உறவுகள் சங்கத்தின் தலைவி அமலநாயகி தெரிவித்துள்ளார். வடக்கு கிழக்கில் முன்னெடுக்கப்பட்டு வரும் இன அழிப்பு வாரத்தின் 2ஆம் நாள் நிகழ்வுகள் நேற்று மட்டக்களப்பில் உணர்வுபூர்வமாக நடைபெற்றது. மட்டக்களப்பு மாவட்ட வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகள் சங்கத்தின் ஏற்பாட்டில் மட்டக்களப்பு காந்தி பூங்காவில் இந்நிகழ்வு நடைபெற்றது. இதன்போது உப்பில்லா கஞ்சி காய்ச்சல் நிகழ்வு நடைபெற்றதுடன் இறுதி யுத்தத்தின் போது அழிப்பு செய்யப்பட்ட பொதுமக்கள் மற்றும் கடத்தப்பட்டு காணாமலாக்கப்பட்ட உறவுகள் மற்றும் தமது உறவுகளை தேடி உயிர்நீத்த தாய்மார்களுக்கான அஞ்சலி செலுத்தியதைத் தொடர்ந்து கஞ்சி பகிர்ந்தளிக்கும் நிகழ்வுகள் நடைபெற்றது. இதன்போது கருத்து தெரிவித்துள்ள மட்டக்களப்பு மாவட்ட வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகள் சங்கத்தின் தலைவி, முள்ளிவாய்க்கால் இறுதி நேரத்தில் கஞ்சி கூட கிடைக்காமல் எத்தனையோ அப்பாவி சிறுவர்கள், பொதுமக்கள், வயோதிபர்கள், தாய்மார்கள் என்று கையில் கொஞ்சம் பிடி அரிசிகளை சேகரித்து சிறிய அளவு உப்பை சேர்த்து கிடைத்த நீரை ஊற்றி கஞ்சி காய்த்து குடிப்பதற்கு பாத்திரங்கள் என்று சிரட்டைகளில் தான் அந்த கஞ்சியினை வேண்டி அதுவும் வரிசைகள் என்று வேண்டுவதற்கு பாடுபட்டு கஞ்சியினை அறிந்து உயிர் தப்பியவர்களும் உண்டு. அது கிடைக்காமல் உயிரிழந்த அப்பாவி பொதுமக்களும் சிறுவர்களும் இருக்கின்றார்கள். 2009ஆம் ஆண்டு கடைசி யுத்தத்தில் இந்த இலங்கை அரசாங்கம் செய்த அநியாயம், கொடூரமான செயல், தாக்குதல்கள், குண்டுவெடிப்புகளும் இதன்போதும் எமது மக்கள் சிறுதி கொண்டிருந்த வேளையில் இந்த கஞ்சி கூட இல்லாமல் நிறைய கஷ்டங்கள் அனுபவித்து உயிரிழந்த மக்களை நினைவு கூறுமுகமாக இன்று வடக்கு கிழக்கு அனைத்து பகுதிகளிலும் அனைவரும் இன அழிப்பு வார கஞ்சியினை வழங்கி வருகின்றார்கள். அந்த வகையில் இன்றைய தினம் மட்டக்களப்பு மாவட்டத்தில் நாங்கள் இதனை முன்னெடுத்து வருகின்றோம். அடுத்த சந்ததிக்கு இவற்றை கொண்டு செல்லும் முகமாக துண்டு பிரசனங்களும் வழங்கி மக்கள் அனுபவித்த கஷ்டங்களை நினைவு கூறும் விதமாக கஞ்சியினை மக்களுக்கு வழங்கி நினைவு கூர்ந்து வருகின்றோம். மக்கள் அனைவரும் ஆர்வத்துடன் வந்து இந்த கஞ்சியினை பெறுகின்றார்கள். இதனை அடுத்த சந்ததிக்கு கொண்டு செல்வார்கள் இளம் சமூகங்கள். இதை பற்றி மறந்தவர்களாகவும் அல்லது அறியாதவர்களாகவும் இருக்கின்றார்கள். அதற்கு எமது இனம் இதனை மறந்துவிடக்கூடாது என்பதற்காக இந்த கட்சியினை பரிமாற்றுகின்றோம். சர்வதேசத்துக்கும் இதனை எடுத்துக்காட்டி இத்தனை வருடமும் இடம்பெற்ற இன அழிப்புக்கு எவ்வித பதிலும் கிடைக்கவில்லை. ஆகவே சர்வதேசமும் இனியும் பாரதூரமாக இருக்காது. எங்களுக்கு நடைபெற்ற இந்த அநியாயத்துக்கு நீதி பெற்றுத்தர வேண்டும் என்பதையும் கேட்டுக்கொள்கிறோம் என்று குறிப்பிட்டுள்ளார். யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு செம்பியன்பற்று வடக்கு பகுதியில் கள்ளமாக மணல் அகழ்வு தொடர்ச்சியாக நடைபெற்று வருவதாக அந்த பகுதி மக்கள் கவலை வெளியிட்டுள்ளார்கள். இது குறித்து பிரதேச மக்கள் தெரிவிக்கையில், கடந்த காலங்களில் மணல் திட்டி பகுதிகளிலிருந்தே மணல் எடுத்துச் செல்லப்பட்டது. தற்போது கிராம பகுதிகளில் கட்டட வேலைகள் அதிகரித்திருப்பதால்
அனுமதி வழங்கப்படாத இடங்களிலும் மணல் குடியிருப்புகள் நடுவே மணல் கொள்கை நடைபெறுகிறது. இந்நிலைமை தொடருமானால் இயற்கை சமநிலை பாதிப்பு ஏற்பட்டு மழைக்காலங்களில் பெரு நீர்த்தேக்கம் மற்றும் உயிர்ச்சேதங்கள் ஏற்படக்கூடிய அபாயம் உள்ளது எனவும் அவர்கள் சுட்டிக்காட்டுகின்றார்கள். இலங்கை அரசாங்கம் உடனடியாக கனடிய உயர்ஸ்தானிகரை அழைத்து இனப்படுகொலை நினைவு சின்னம் தொடர்பாக இலங்கையில் அதிருப்தியை தெரிவிக்க வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராயபக்ச தெரிவித்துள்ளார். கனடாவில் உருவாக்கப்பட்டுள்ள தமிழர் இனப்படுகொலை நினைவு தூவி தொடர்பில் கருத்து தெரிவிக்கும் போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பில் அவர் இலங்கை இராணுவத்திற்கு எதிராக விடுதலை புலிகள் பயங்கரவாதிகளுடான மோதலில் எந்த இனப்படுகொலையும் சர்வதேச சட்டத்தின் கீழ் நிரூபிக்கப்படவில்லை அல்லது நிரூபிக்கப்பட முடியாத நிலையில் கனடா இனப்படுகொலை நிறைவு சின்னத்தை திறந்து வைத்துள்ளது கவலைக்குரியதாகும். இலங்கை அரசாங்கம் உடனடியாக கனடிய உயர்ஸ்தானிகரை அழைத்து முறையான எதிர்ப்பினை தெரிவிக்க வேண்டும். ஒரு சட்டபூர்வமான போரின் பின்னணியில் ஒரு தவறான இனப்படுகொலை கடையை ஊக்குவிப்பது வரலாற்றை திரிவுபடுத்துவது மட்டுமல்லாமல் இலங்கையின் நல்லிணக்க செயல்முறைக்கு கடுமையான அச்சுறுத்தலையும் ஏற்படுத்துகிறது எனவும் அவர் தெரிவித்துள்ளார். மேலும் குறித்த நினைவு தூவி தொடர்பில் அறிக்கை ஒன்றை கோருவதற்கு எதிர்பார்த்துள்ளதாக வெளிவிவகார அமைச்சு தெரிவித்துள்ளதும் குறிப்பிடத்தக்கது. உலகச் செய்திகள். இந்தியா பாகிஸ்தான் மோதலை நிறுத்தியதாக அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் கூறியதற்கு இந்தியா உத்தியோகபூர்வமாக மறுப்பு தெரிவித்துள்ளது. குறித்த விடயத்தை இன்று இந்திய வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் ராஜ்நாத் ஜெய்ஸ்வால் ஊடகங்களுக்கு தெரிவித்துள்ளார். குறித்த விடயத்தினை இன்று இந்திய வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் ரன்திங் ஜெய்ஸ்வால் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் தெரிவித்துள்ளார். ஆபரேஷன் சிந்து தொடங்கியதிலிருந்து இந்தியாவின் இராணுவ நடவடிக்கைகள் குறித்து அமெரிக்கா மற்றும் இந்திய தலைவர்களிடையே அவ்வப்போது உரையாடல் நடந்தது. ஆனால் அவற்றில் வர்த்தகம் தொடர்பான பேச்சே எழவில்லை என்று தெரிவித்துள்ளார். இந்தியா பாகிஸ்தான் இடையேயான போர் பதட்டத்தையும் அணு ஆயுத போர் நடக்கவிருப்பதையும் அமெரிக்கா தலையிட்டு நிறுத்தியதாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. இந்திய பிரதமர் நரேந்திர மோடி ஆதம்பூர் விமானப்படை தளத்துக்கு திடீர் விஜயம் ஒன்றை மேற்கொண்டுள்ளார். ஆபரேஷன் சிந்தூர் குறித்து நாட்டு மக்களுக்கு உரையாற்றிய மறுநாள் பிரதமர் நரேந்திர மோடி செவ்வாய்க்கிழமை அதிகாலை பஞ்சாபில் உள்ள ஆதம்பூர் விமானப்படை தளத்திற்கு சென்று அங்குள்ள வீரர்களுடன் கலந்துரையாடினார். ஆதம்பூர் விமானப்படை தளத்தில் உள்ள இந்திய விமானப்படை வீரர்கள் பிரதமர் நரேந்திர மோடியிடம் தற்போதைய ஆபரேஷன் சிந்தூர் கள நிலவரங்கள் பற்றி குறித்து விளக்கம் அளித்துள்ளார்கள். மீண்டும் தலைப்புச் செய்திகள். அனுர அரசுக்கு காத்திருந்த அதிர்ச்சி. நாட்டில் அதிகரித்துள்ள உப்பு பற்றாக்குறை. இலங்கை அரசின் கொடூரம். யாழில் அடங்காத மணல் மாஃபியாக்கள். கனடாவில் இனப்படுகொலை நினைவு சின்னம் குறுக்கிடும் நாமல். ட்ரம்பின் மூக்கை உடைத்த இந்தியா ட்ரம்பின் கருத்துக்கு மறுப்பு.